மாலத்தீவை தூர போடு, லட்சத்தீவுக்கு டிக்கெட்டை போடு. இதுதான் சமீப காலங்களில் இணையத்திலையும் சரி செய்திகள்லையும் உலாவர ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. வழக்கமா பிரபலங்கள் அவங்களோட நேரத்தை கடக்கிற ஒரு விஷயமா மாலத்தீவு இருந்துட்டு வந்த நிலையில திடீர்னு மாலத்தீவு வேண்டாம், லட்சத்தீவு போகலாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு லட்சத்தீவு பிரபலமாவதுக்கு விதை நம்ம போட்டது கிடையாதுங்க. கடந்த நவம்பர் மாசம் மாலத்தீவோட பிரதமர் யூசுப் அப்படிங்கிறவர் பதவியேற்றாரு. பதவியேற்ற கையோட அவர் பண்ண ஒரு விஷயம் தான் இந்தியாவே வெளியேறு, இந்தியா அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த நேரத்துல அது ரொம்ப பிரபலமா பேசப்பட்டு வரலனாலும் அரசியல் வட்டாரங்கள்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேச்சு போயிட்டு தாங்க இருந்தது. அப்படியே 2 மாசம் கடக்க ஜனவரியோட தொடக்கத்துல நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி லட்சத்தீவுக்கு போயிட்டு போட்டோ ஷூட் எடுக்கிறதும் அங்க போயிட்டு அவரோட நேரத்தை செலவிடுறது மாதிரியான புகைப்படங்கள் வெளிவந்தது. அதே நேரத்துல மாலத்தீவு புறக்கணிங்கள், லட்சத்தீவை கொண்டாடுங்கள் அப்படின்னு மக்கள் மத்தியில பரவ ஆரம்பிச்சது. நவம்பர் மாசம் மாலத்தீவோட பிரதமர் சொன்ன இந்தியா வெளியேறு அப்படிங்கிறதுக்கான பதில் ஜனவரி மாசம் இங்க விட கொடுக்க ஆரம்பிச்சாங்க நம்ம மக்கள். சொல்ல போனா கடந்த ஒரு 10-20 நாட்கள்லயே மாலத்தீவுக்கு புக் பண்ணி இருந்த எல்லா ஹோட்டல் ரிசர்வேஷனையும் ரத்து பண்ணிட்டாங்க நம்ம மக்கள். நிறைய டூரிஸ்ட் கம்பெனி கூட அவங்களோட சர்வீஸை மாலத்தீவுக்கு கட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இதை கவனிச்ச மாலத்தீவோட அமைச்சர்கள் 3 பேரு, லட்சத்தீவெல்லாம் ஒரு இடமா, அங்க இருக்கிறவங்களுக்கு நாகரிகமே தெரியாது, உணவு சரியா இருக்காது, ஒரே குப்பையா இருக்கும், அப்படி இப்படின்னு நம்ம இந்தியாவோட லட்சத்தீவை பத்தி ரொம்ப மோசமா ஒரு பதிவை அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல போட சும்மா இருப்பாங்களா நம்ம மக்கள். அந்த பதிவுக்கு கீழே நம்ம நாட்டை விட்டு கொடுக்காம ஏராளமான ரீட்வீட் கொடுக்க கடைசியில மாலத்தீவு அமைச்சர்கள் 3 பேரும் அந்த பதிவை நீக்கிட்டு அமைச்சர்கள் பதவியில இருந்தும் விலகிட்டாங்க. இல்ல விலகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம இந்தியா என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையே ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற லட்சத்தீவை மாலத்தீவு மாதிரியா ஒரு டூரிஸ்ட் இடமா ஆக்கிற முயற்சியில இறங்கியிருக்காங்க. லட்சக்கணக்கில் காசு கட்டி மாலத்தீவு போறதை விட ஆயிரக்கணக்கில் காசு கட்டி லட்சத்தீவு போயிட்டு வந்துடலாங்க.